நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைக்கு நாங்கள் நித்தி ஹெல்த் கேரில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதாவது இலங்கை பொது போக்குவரத்து பஸ், அதாவது சிடிவி பஸ்ஸில் சம்பந்தமான 2 தகவல்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 2ம் பஸ்ஸோட சம்பந்தமான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். ஒன்று நடந்தது கொழும்பில், ஒன்று நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில். கொழும்பில் புறக்கோட்டை பஸ் நிலையத்தில் நடந்த ஒரு முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது பஸ் நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிகழ்வு. 2வது நடந்தது யாழ்ப்பாணத்தில் பருத்துறை டிப்போ வச்சு இந்த பஸ்ஸில் நடந்த நிகழ்வு. பருத்துறை வட்டுக்கோட்டை போய் கொண்டிருந்த பஸ்ஸில் நடந்த நிகழ்வு. வாங்க என்ன நிகழ்வுன்னு பார்ப்போம். இந்த நிகழ்வு உண்மையில ஒரு படிப்பினை. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான நிகழ்வுகளில் இது ஒரு இளைய சமுதாயத்துக்கான ஒரு முன்னுதாரணமான படிப்பினை சம்பவமாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள செல்வோம். அண்மை காலங்களில் சிடி பஸ் சேவையின் தரம் எல்லாம் அதிகரித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து துறையில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான திருப்பமாக நாங்கள் இந்த பெட்டா பஸ் ஸ்டாண்டை சொல்லலாம். புறக்கோட்டை பஸ் நிலையம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஒரு காலத்தில் அது இந்த நிலையங்களுக்கு தெரியும், அதில் போகவே எங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் எச்சில், துப்பி, குப்பை, அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு அருவருப்பாக இருக்குது. நடக்கிறதே இப்படி கவனமாக நடக்கணும். அப்படி ஒரு மிகவும் ஒரு கேவலமான ஒரு இடத்துல இருந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கு சும்மா அந்த மாதிரி ஒரு நவீன தோற்றத்தோடு மிகவும் சுத்தமாக அழகாக காணப்படுகின்ற இந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் அப்படி ஒரு பாரிய மாற்றம் ஒன்று பஸ் இதுகளில் போக்குவரத்து துறையில் ஏற்படுத்தி இருக்கு. அந்த பெட்டா பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்குறோம். உண்மையில இன்றைக்கு பெட்டா பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் எந்த நேரத்திலையும் அங்கேயும் இருக்கலாம். 24 மணித்தியாலும் முழு கவனிப்புக்கெல்லாம் நடக்குது. அங்கே எச்சில் துப்பையிலாது, எச்சில் துப்புறாக்கள், அந்த கழிவுகளை போடுறாக்கள் எல்லாம் உடனுக்குடனே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் மூலமே அது துப்புரவாக்கப்பட்டு அவர்களுக்கு புற தண்டனை வழங்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இந்த காட்சியை பாருங்க, இந்த வீடியோவில் வடிவாக தெரியுது. நவீன சிசிடிவி எல்லாரும் பொருத்தப்பட்டிருக்குன்னு தெரியும். ஒரு பயணி ஒரு கதையில் இருக்கிறார். அவர் நெடுந்தூரம் போகிறதுக்கு இன்னொரு சட்ட அசதியில் அவர் நித்ரியா போட்டார். ஒரு பேக் பக்கத்தில் இருக்கு. இப்போ ஏராளமான பொதுமக்கள் அதை தெரியும். கொழும்பு பெட்டா பஸ் ஸ்டாண்டில் நிறைய ஏராளமானவர்கள் அதெல்லாம் கொடுக்க மறுக்க போயிடும். நிறைய பேர் வருவதும் போதுமா இருக்கிற அந்த பிஸியான டைமில் அங்கே குறுக்க நடக்க ஒருவன் இந்த பேக்கை கண்டுட்டு நோட்டம் விட்டு போட்டு நைஸாக அந்த பேக்கை தூக்கி கொண்டால் வெளிக்கிட்டு விடுறார். பொதுவாக இப்படியான களவுகள் அடிக்கடி நடக்கிறாரு. ஆனால் உடனடியாக அங்கு நவீன சிசிடிவி நிறைய இருக்குது. அதில் அந்த காட்சி பதிவு செய்யப்படுது. அது முக்கியம் இல்லை. அது 24 மணித்தியாலமும் விமானப்படையினரால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. உடனடியாக இது அந்த சிசிடிவியில மூலம் அங்கே இந்த கண்காணிப்பறையில் இருந்த விமானப்படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக பாதுகாப்புத்துறைக்கு அறிவிக்கப்பட்டு விமானப்படையினரும் துரித நடவடிக்கை ஈடுபட்டு உடனடியாக அந்த திருடன் பிடிக்கப்பட்டு அந்த பயணப்பை உரிய பயணியிடம் சேர்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிகழ்வு அந்த இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் தனது துளைத்த பையை அவருக்கு தெரியாமலே உடனடியாகவே படையினரால் அது மீட்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இதுதான் நான் முதல் சொன்ன இந்த நிகழ்வு. புறக்கோட்டை பஸ் நிலையம் மிக நவீனம், அழகிய தோட்டத்தில் புனரமைக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல இங்கு முக்கியம், அதன் செயற்பாடுகளும் புனரமைத்த ஒரு நவீன வேகத்தில் நவீன யுகத்துக்கு ஏற்ற விதத்தில் காணப்படுவது மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முந்தைய காலத்தில் நேர்மையும் மனிதநேயமும் இன்னும் உயிருடன் இருப்பதை நிரூபித்த ஒரு செயல், முக்கிய செயல், அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். பஸ்ஸில், அதாவது சிடிபி பஸ்ஸில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இந்த முக்கியமான நிகழ்வை நான் இல்லை சொல்கிறேன். இப்போ அங்கே சிடிபி பஸ்ஸில் பயணித்த பெண்ணொரால் அந்த பஸ்ல 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தன் 2.5 பவுன் சங்கிலியை துளைச்சிருக்கிறார். ஆனா அந்த சங்கிலி அந்த பஸ் சாரதியாலையும் நடத்துனராலையும் மீண்டும் அந்த பெண்மணியிடமே ஒப்படைக்கப்பட்ட ஒரு மிக நல்ல ஒரு மனிதாயமான ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் டிப்போ, பருத்துறை டிப்போலேருந்து வட்டுக்கோட்டை சொன்ன 767 நம்பர் பஸ். அந்த பஸ் இலக்கம் 42 41, அதான் பஸ் நேரம், மத்தியானம் போயிருக்கு. அந்த பஸ்ல பருத்துறையிலிருந்து ஒரு ஆள் வட்டுக்கோட்டைக்கு ஒரு மரண சடங்கு உறவிட்ட நிகழ்வுக்கு பங்கெடுப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கே போய் நான் அப்புறம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம் தன் சங்கிலியை காணையிலண்டு. இப்போ அங்கே தேடி இருக்கிற வார வழியெல்லாம் பார்த்துருக்கிறா, காணையில். ஆனால் திருப்பி அதிர்ஷ்டவசமாக அதே பஸ்லேயேவா திரும்ப வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பஸ்லேயும் அவள் ஆதங்கத்தில், இந்த காலத்தில் யோசிச்சுக்கோங்க, 2.5 பவுன் சங்கிலின்னு எவ்வளோ பெருமதி. இப்போ ஆதங்கத்தில் அவள் அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட காய்ச்சிருக்கிறா. இப்படி இந்த இது எல்லாம் போச்சு, இப்போ இங்கே இருந்தது நான் கேட்டுட்டு
அந்த சாரதியும் நடத்துனரையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நீங்கள் இருந்த அந்த சீட்டில் இந்த சங்கிலி அறந்து கிடந்தது, நாங்கள் பாதுகாப்படுத்தி வச்சிருக்கோம், இதோ உங்களோட சங்கிலின்னு கட்டி கேட்டிருக்கேன். அம்மாவுக்குமே சொல்லி இந்த நிலைமையை அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு ஆனந்த நிலை, ஏன்னா தாங்கள் அந்த கூட பெரிய சங்கிலி கொண்ட தானே எடுத்தேன்னு சொல்லி பெரிய சந்தோஷம் அவாக்கு. அந்த உண்மையான அந்த பொறுமதி 10 லட்சம் உண்மையாகவே தங்களோட இதுக்கு எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் இப்படி முழுமையான நேர்மையோட பொறுப்புணர்வோட அந்த உரியட்ட அந்த சங்கிலியை சேர்ப்பிச்சது மாத்திரம் இல்லை, பிறகு பஸ் டிப்போக்கு வந்த அப்புறம் சுத்தம் செய்யக்கல அந்த அவன் இந்த சீட்டுக்கு கீழே அந்த சங்கிலியின் எஸ் இருந்திருக்கு, அதையும் எடுத்து உரியவரிடம் ஒப்படைச்சிருக்கணும். உண்மையிலே இந்த அற்புதமான ஒரு மனிதநேயம் மிக்க இந்த காரியத்தை செய்தவர்களை நாங்கள் பாராட்டணும், முன்னுதாரணமாக திருப்பணும். பருத்துற டிப்போ கோயம்புத்தூர் பஸ் டிப்போ சேர்ந்த சாரதி மனோகரன் சயந்தன் என்றவர் தான் பஸ் டிரைவர். மற்ற கண்டக்டர் நடத்துனர் ராசநாயகம் புன்சிராஜா. உண்மையிலே இவர் 2 பேருக்கும் நாங்கள் சல்யூட் வைக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வுக்கு.